ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஜும்மா தின நல்வாழ்த்துக்கள். காலையிலே மணி 8:30 மணி குளிச்சு ரெடியாகி லீவுக்கு போகிறதுக்காக நிற்கிறேன். இன்றைக்கி நமக்கு வந்து லீவு என்ன, அங்கேருந்து போய்ட்டு டாக்ஸி பிடிச்சி நம்ம எப்போவும் போல் நம்ம போன லீவ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே இடம் தான், அங்கேயே போய்ட்டு ரிட்டன் அப்படியே வர்றது தான் வேலை. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அங்கே போய்ட்டு இப்போ டாக்ஸி பிடிப்போம். அதுக்கடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். ரூம் அடைச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, ரூம்லேருந்து கிளம்பி டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு வண்டி வரலை. வண்டி நம்ம வந்துச்சு அப்படின்னா வண்டியில் ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நானும் வண்டி வரும்னு பார்க்க ஒரு வண்டி வரமாட்டுக்கு. வருதா இல்லையான்னு தெரில. நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஒரு வெள்ளை வண்டி வருது, சின்ன வண்டி, அநேகமாக டாக்ஸி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இருந்துச்சுன்னா சந்தோஷம். சரி, ரைட்டு, பார்ப்போம் என்னென்னு. இல்லை, அது வேற எங்கேயே போகுது. இந்த குளூருக்கு இந்த வெயிலில் நிற்கிறது செம்மையாக இருக்குது. நல்ல வெயில் நம்ம ஃபேஸில் படுதா, அப்படியே அந்த குளூருக்கு அப்படியே ஜம்முன்னு நல்ல குளூர். ஜாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை இப்போ ஒன்றும் தெரியல பெருசாக. நைட்டு கண்டிப்பாக தேவைப்படும், அதுக்காக எடுத்து வச்சு ரெடியாக நிற்கிது. டாக்ஸி வரல. இன்றைக்கி ரொம்ப லேட்டாக, நான் இன்றைக்கி ரொம்ப லேட் பண்ணிட்டேன். எப்போதும் கொஞ்சம் ஒரு 7:45 7:30 மணிக்கெலாம் அங்கே வந்து நின்றுடணும். இங்கே வந்துடணும் 8 மணிக்கு. 8:40 ஆயிடுச்சு. 8:45 ஆயிடுச்சு. இனிமேல் டாக்ஸி எப்போ வரும்? 9 மணிக்குள்ளே கிடச்சா சந்தோஷம். லேட்டாக ஆயிடுச்சுன்னா லாரியை பிடிச்சி போக வேண்டியது, வேறு வழியே இல்லை. மணி வந்து 10:05 ஆகுது. டாக்ஸி பிடிச்சி ஃப்ரெண்ட் ரூமுக்கு உட்காந்துருக்கேன். இதுக்கு அடுத்து இங்கேருந்து வந்து சாப்பிட்டு ஒரு 3 மணி அந்த மாதிரி லைத்துட்டேன். இங்கேருந்து வெளியே போக வேண்டியதான். சிட்டி போய்ட்டு எனக்கு ஒரு இயர்ஃபோன் ஒன்று வாங்கணும். ஒரு சில வேலைகள் இருக்குது, அப்படி முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுதான் லீவு. இன்றைக்கி வந்து சாப்பாடு என்ன அப்படின்னா, குளிச்சுக்கிறதுல காட்டுது அது என்ன அப்படின்னு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதான் நம்ம ஃப்ரெண்ட் ரூமு. சமையல் நடக்குது, அது ரெடி ஆகட்டும். ஒரு மீன் தொட்டி ஒன்று வச்சுருக்கான். அங்கே ஒரு கிளி. ரூம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏற்கனவே காமிச்சிருப்பேன். தொழுதுட்டு வந்து நிற்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. தொழுவையை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த தயிர் போட்டு அந்த வெங்காயம்லாம் போட்டு செய்வாங்க தெரியுமா, பேர் என்னது? எங்கள் ஊரில் தயிர் வெங்காயம்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அது ரெடி ஆகிருக்கு. இவங்கள தான் சாப்பிடணும். என்ன, ஒரு ஆள் வெயிட்டிங்கு. அவர் கீழே ஹோட்டலில் வேலை பார்க்குறான், ஃப்ரெண்டு. அவனுக்கு வந்து 1 மணிக்கு முடியும், 1 மணிக்கு மேலே வருவான். அது வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடணும். இங்கெல்லாம் 11:30 மணிக்கு சாப்பிடக்கூடிய ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லோரும் இருக்கனால அந்த 1 மணியை தாண்டுது. இல்லைனா 11 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு அந்த 11 மணிக்கு சாப்பிட முடியும். அது காரணம், நம்ம டெய்லி 2 மணிக்கு சாப்பிட்றோம், 11 மணிக்கு திடீர்னு சாப்பிட்றோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ரைட்டு. இதுக்கடுத்து ஒரு தென்னூர் ஏறி ஒரு கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு பையன் வருவான். 4 பேர் அப்படி சாயந்தரத்துக்கு மேலே அப்படி போக வேண்டியதான். ரைட்டு, ஒரு நெக் பேண்ட் ஒன்று வாங்கணும். வேறு ஒன்றும் நமக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அடிச்சுமா சுற்றிட்டு அப்படி வர வேண்டியதான். ரைட்டு, ஓகே. சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு சாப்பிடும்போது காட்டுறேன். இதான் இன்றைக்கி நம்ம சாப்பாடு. அந்த தால்ச்சா, என்னது, தேங்காய் சோறு, நெய்ச்சோறு. இது வந்து கிரேவி. என்ன கிரேவி? பீஃப் கிரேவி. சமையல் மாஸ்டர். சாப்பிட்டு முடிச்சு இன்னொரு ரூமுக்கு போகிறேன். என்ன, சரி போயிட்டு வா, சீக்கிரம் வா. சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது வந்து இந்த சாப்பாடு சமைச்சவர் வந்து எங்கள் ஊரில் உள்ள ஒரு ஆள். அதாவது கல்யாண வீடுகளுக்கெல்லாம் சமைப்பாங்க தெரியுமா, அங்கே அவர் கல்யாண வீட்டுக்கெலாம் சமைக்கக்கூடியவர். அவர் வந்து இங்கே வந்து வேலைக்காக வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கில் அவர் வந்து இந்த கிளீனிங் வேலை பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி வந்து சமைச்சார். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சாப்பாடு ஆல்ரெடி வீடியோவில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த சாப்பாடு, அது என்ன சாப்பாடு? நெய்ச்சோறு. என்ன, நெய்ச்சோறும் இன்னொன்று என்னதில் தால்ச்சா. அந்த தால்ச்சா குழம்பு, பீஃப் கிரேவி
சரியான ஒரு டேஸ்ட் சொல்லவே வேணாம். நம்ம கொய்த்து வீட்டில் இருக்கோம் கட்டிலாம், நமக்கு எப்படி இருக்கும் சாப்பாடு அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஓரளவு ஓகே. இதனால் இந்த மாதிரி சாப்பாடு இதுக்கிறது நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு தெரியல. இந்த இந்த இங்கே இருக்க வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொல்ல நினச்சேன். சரி, இதுக்கடுத்து நம்ம இங்கேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறோம். அந்த ரூம் வந்து இவனுக்கு உள்ளது. என்ன ரூமு யார் இல்லது என்ன இவன் ரூம். அது இவன் ரூமுக்கு போனோம்னா அங்கே அந்த ஜிம்மெலாம் இருக்கும். ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்ன கிளம்புமா இந்த ஊத்த வேஸ்ட்டு. சரி, அங்கே போயிட்டு காட்டுது பாருங்க. அவ்வளோ நம்ம வந்து இப்போ சிட்டி கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துட்டு நேரத்தை ஓட்டியாச்சு. மணி வந்து 4:10. என்ன எந்த வழி இதில் போயிடும். இங்கே இருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வண்டி அமர்த்தி 3 பேர்த்துக்கு சேர்த்து ஒரு 3/4 தினார் வரும். அதை கொடுத்துட்டு டாக்ஸியில் அப்படி போயிட வண்டி தான். போய் வந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5-6 கிலோமீட்டர். அதுக்கடுத்து அங்கே உள்ள இடங்கள் அப்படி ஃபஸ்ட்டு இந்த பீச்சுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. அன்றைக்கி இந்த மீன் பிடிக்கிறத காட்ட நினச்சேன். காட்டில் எந்த வாட்டி முடிஞ்சால் அந்த இடத்துக்கு போய் காட்டுறேன். சரி, போய்கிட்டு இருக்கேன். என்ன குளிரை முன்னிட்டு 3:30 கடிக்கு ஜாக்கெட்டு ஒரு கடையில் வந்து தேடிக்கிட்டு இருக்கு இவனுக்கு எடுக்கிறதுக்கு. என்ன முஸ்தீனுக்கான எதுவும் செட் ஆக மாட்டாங்க. இது பாரு எவ்வளோ இருக்கு, நல்லா இருக்க. போட்டு பாரு, போடு போடு போடு. எப்போ கையை உள்ள போக மாட்டேங்குது. அவன்கிட்ட கூட எடுத்து கொடுத்துருக்க வாந்திலாமா. என்ன ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சும்மா தேடிக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட பயங்கரமான ஜாமான் நிறைய இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸும் கிடைக்கும். இது ஃபாயில் இருக்குது இந்த கடை. ஜாக்கெட் பார்த்துட்டு வெறும் கையோட வராங்க. அதாவது அந்த மாதிரி இது கிடைக்கவே இல்லை. சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. என்ன ஒன்று லென்த்து வந்து இடுப்புக்கு மேலே கீழே இறங்க மாட்டேங்குது. ரொம்ப சின்னதாக கிடைக்குது. இன்னும் ஒரு ஃப்ரெண்டு வரணும். அவனுக்காண்டி நின்றுக்கிட்டு இருக்கு. அவன் வந்துட்டான். அப்படியே இந்த பீச்சில் போய் கொண்டாட நின்று திருப்பி ரிட்டன் வந்து சின்ன சின்ன இந்த பொருள் இந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி கிளம்பிடலாம். அதுக்காக வெயிட்டிங். சரி, அப்படி கண்டினியூவாக பாருங்க. அன்னைக்கு என்னத்தை காட்ட போறோம்னு தெரியல. ரைட், ஓகே. பாட்டு பாடிட்டு வருது. என்ன நம்ம கடலுக்குள்ள வந்தாச்சு. எப்படி இருக்கு இங்க வந்தோம்னா அப்படி ஒரு அமைதியா இருக்கும், ராகத்தா இருக்கு. எப்பவுமே இந்த கடல்ல அலை வராது. இன்னைக்கு நல்ல அலை. ஒருவேளை அந்த காத்து இருக்கனால அப்படின்னு குளிர் காலத்துல அப்படி மாறிடுச்சு என்னன்னு தெரியல. இப்ப நான் எங்க போற அந்த மண்ணில் நடக்கவே முடியல. இப்ப அந்த மீன் பிடிக்கிறத காட்டணும்னு சொன்னா அதுக்காண்டி போறேன். இது வரைக்கும் நான் அங்கே ஒரு 5-6 ட்ரிப் போய் பார்த்துருக்கேன். ஆனால் மீன் பிடிச்சி நான் பார்த்ததே இல்லை. தூண்டி போட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்மளுடைய ராசி எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காட்ட முடியுதா அப்படிங்கிறத அங்கே போயிட்டு பார்ப்போம். அது அந்த லாங்கில் தெரியுதா, அங்கே போகணும். இந்த இடம் தான் அந்த நான் மீன் பிடிக்கிறாங்கன்னு சொன்ன இடம். அந்த இடத்துக்கு வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரமாக உட்காந்துருந்தேன். சரி, உங்களுக்கு ஒரு மீனையாவது காமிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் கடைசி வரையும் மீன் மாட்டுது மாதிரியே தெரில. இதில் இருட்டிடுச்சு. நான் இருட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி உள்ளே போயிட்டேன் சிட்டிக்குள்ளே. அவ்வளோ நேரம் வந்து மீன் காட்ட முடியல. என்ன சரி, அடுத்து நான் நிறைய வாட்டி போயிருக்கேன், நானும் பார்த்தது இல்லை. சரி, இன்னைக்கு வீடியோ எடுக்கும்போதாவது பார்த்துடலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி போனேன் அப்படின்னா காட்டுறேன். எப்படி சவுண்ட்லாம் கேட்குதா? மணி வந்து 7:40. இவ்வளோ நேரம் வீடியோக்குள்ளே வரல, அப்படி சுற்றிக்கிட்டே இருந்துட்டோம். சவுண்ட்லாம் கரெக்டாக கேட்குதா? இப்போ நம்ம இந்த ஒரு ப்ளூடூத் ஒன்று வாங்கினேன். வீடியோ எடுக்கும்போது ஒழுங்காக சத்தம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கமாண்ட் வருது. அதுக்காகவே இது வந்து ஹவாய் கம்பெனியில் ஒன்று வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா குவைத் ப்ரைஸ் வந்து 10 தினார் கரெக்டாக. என்ன 2600 ரூபா. எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து இவனுக்கு சவர்மா கண்டிப்பாக வேணுமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என்ன அவனுக்கு ஒரு சவர்மா வாங்கி கொடுத்து வந்துருந்தேன். உள்ளே போய் சாப்பிடுவோம் உட்காந்துருக்கேன். இனிமேல் எடுத்து வேறு சாப்பாடு சாப்பிடணும். லீவு நாள். டைம் வந்து 8:30. 8:30 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7:45 என்ன இந்த நண்டுக்காண்டி அலைஞ்சிருக்கேன். நண்டு சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. ஃப்ரெண்ட் ரூமில் வச்சு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு 1 கிலோ வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 3 மால் போயிருக்கேன். கடைசியில் லூலு ஹைப்பரில் தான் கிடச்சிச்சு. ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஒரு 1.25 கிலோ இருக்கும். எவ்வளோ அப்படின்னா
நம்ம ஊரில் எவ்வளோன்னு தெரியல நண்டு ரேட்டு. ஆனால் இங்கே வந்து நம்ம ஊர் ரேட்டுக்கு வந்து 250 ரூபா தான். ஒரு கேடியை விட ஒரு சின்ன காசு கம்மி அப்படிங்கும்போது என்ன ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். எங்களை டீலக்ஸ் போய் புரோட்டா இங்கே வந்து போட்டி கறி ஃபேமஸ் பீஃப் சாப்பிட்டு அப்புறம் அவ்வளோதான். அன்னையோட வெள்ளிக்கிழமை டர்ன் முடிஞ்சு சாப்பிட்டு வேற வீட்டுக்கு போக மாசம் பார்க்க முடியும். மாசம் ஒரு லீவு சாப்பிட்டு பஸ் டாக்ஸி ஏற்றி விடணும். என்ன செய்ய கஷ்டங்கள் நிறைய இருக்கத்தான் செய்யுது. மாசம் ஒரு லீவு தான், இவங்களுக்கு வந்து 4 லீவு. இவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. இருந்தாலும் இவ்வளவு பார்த்ததுக்கு ஒரு மாசம் இருந்தா. ஆமா, அதனால என்ன செய்யா இப்போ சாப்பிட்டு அதுக்கடுத்து நம்ம வண்டியை தேடி போக வேண்டியதுதான். என்னையோட லீவு முடியுது. ஓகே, மேலே போய்ட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீ என்ன சாப்பாடு போக சொல்லியிருக்க ஆர்டர்? இங்கே எல்லாம் புரோட்டா பீஃப் சாப்பிடுது நைட். ஆனால் புரோட்டா செமிக்காதுன்னா கேட்க மாட்டேங்காங்க. இது வந்து கடை உள்ளே நாங்கள் வெளியே இருக்கோம். என்ன நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 2 ஆட்டா சப்பாத்தி பீஃப் கிரேவி. இங்கே வந்து பீஃபு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக தான். என்ன அதே மாதிரி வந்து ரேட்டு ரொம்ப கம்மி. ஃபாயில் இருக்கவங்களுக்கு அந்த இடம் எங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு சில தெரியாது. அதாவது நம்ம டிவி செஞ்சு டீ கடை தெரியும் எல்லாத்துக்கும் ஃபாயில். அதுக்கு மேலே டீலக்ஸ் அப்படின்னு சொல்லி டீலக்ஸ் ஹோட்டல். என்ன எப்போ லீவுக்கு வந்தாலும் இங்கே தான் சாப்பிட்றது. சூப்பராக இருக்கும். ஃபாயிலில் உள்ளவங்க சிட்டியில் இங்கே வரவங்க யாராக இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சொல்லியிருக்கிறது வந்து 2 சப்பாத்தி 2 பரோட்டா, அவனுக்கு 2 பரோட்டா. இந்த பீஃப் தான் சொன்னேன். இந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. 8:30 மணிக்கு மேலே ஒரு 9 மணிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. குவைத்தில் இருக்கவங்க இந்த ஹோட்டலு ஒரு நாளாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நம்ம இப்போ சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சால்னாவும் கொடுத்துருக்காங்க, கிரேவி. ஓகே, பார்ப்போம். இந்த ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு கறியில் வந்து அப்படி சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, சரியான சாப்பிட்டு அந்த பீஃப் அதான் எனக்கு ஸ்பெஷலு. எங்கே வரையிலும் பீஃப் கிரேவி கிடைக்கும், ஆனால் வந்து டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டா இருக்கு. அடுத்த வருஷம் 4 பேர் இருந்தோம் அங்கே வரும்போது. வந்து காலையில் 3 பேர், ஒருத்தன் வந்தான். எல்லாம் முடிஞ்சு ஒரு 4 பேர் இருந்தோம் கடைசியாக. என்ன இப்போ அந்த 4 பேரில் இதில் 2 பேர் இருக்கும். அது 2ஆக மாறி இருந்துச்சு. 2 பேரும் போயிட்டான். ஒருத்தன் 6 மணிக்கு போயிட்டான், ஒருத்தன் 8:45 9 மணிக்கு போயிட்டான். இப்போ நானும் இவனு மட்டும் இருக்கோம். நான் எங்கே உட்காந்துருக்கேன், பேங்க் வாசல் அடைச்சிட்டாங்க. அப்படி வாசலில் இருக்க மணி 9:30 கரெக்டாக. இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அண்ணன் எங்கள் வீட்டு பக்கத்தில், நான் சொல்லும்ல என் பக்கத்து ரூம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், ஃப்ரெண்டு ரூம் வரேன். அந்த ரூமில் அண்ணன் இங்கே இருக்கார். அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு எங்கேயோ ஒரு ஹோட்டலில், எங்கள் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர். அவர் சொன்னார், நீ போயிடாத, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. சரி, இதுவும் ஒரு வகையில் நமக்கு வந்து சாதகமாக இருக்குது அப்படிங்கின்னு உட்காந்துருக்கு. காரணம் அப்படின்னா அங்கேருந்து நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா டாக்ஸிக்கு 2 கடி கொடுக்கணும். 500 ரூபா 520 ரூபா கொடுத்தா போகணும். இப்போ அது எனக்கு மிச்சம். அது இந்த மாதம் செலவுக்கு எதுக்காவது போகும். என்ன அதுக்காக இருக்கேன். சரி, சரியான கஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு லீவு அப்படி போகும்போது அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா மாதம் ஒரு லீவு தான். இவங்களாம் 4 லீவு பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு, ஆனால் முடியாது, நம்மளால் வர முடியாது அப்படி. சரி, ரைட்டு. இல்லை அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு நல்ல லீவில் இல்லை வீடியோ எடுக்க போகிறேன். வீடியோ கூட எடுக்க முடியல, பசங்களோட பேசிக்கிட்டே இருந்தேன். அப்படி அதிலே போயிருச்சு. வேறு என்ன, ரைட்டு. வண்டியில் போகும்போது சொல்கிறேன். மணி 11:30 11:40. கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்தேன்? 10:15 வந்தேன். வந்து அங்கே ஃப்ரெண்ட் ரூம்லேயும் உட்காந்துட்டேன். நண்டு வாங்கிட்டு அங்கே தான் கொடுத்துருக்கு, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்துட்டு இப்போ அந்த ரூமுக்குள்ளே வந்தேன். முடிஞ்ச அவ்வளோதான், லீவு முடிஞ்சு வந்தாச்சு. நாளை காலையில் எப்பவும் போல் ஓட்ட வண்டி தான் வண்டியே. என்ன அந்த ஒரு லீவு போயிட்டு வரும்பொழுது அப்படி தான் இருக்கும். அதாவது மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட்டு, திருப்பி அதே இடத்துக்கு ரிட்டன் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படி கொஞ்சம் எரிச்சலாட்டு வரும். வந்துட்டு அந்த ஒரு நாள் இருந்தால் பழைய மாதிரி அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. என்ன சரி, ரைட்டு, ஓகே. இனிமேல் அடுத்த லீவு அது மாதிரி நம்ம டெய்லி விளாகு
நாளை கழிச்சு விளாக் போடுவேன். என்ன டெய்லி ரொட்டேட் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு அதை பற்றி பார்ப்போம். வேறு என்ன, ஓகே. நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ பார்த்துருங்க.